ஜெபம். அன்பு மெருக்குமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிற்பதும் நிர்மூலமாக அமர்ப்பதும் கர்த்தருடைய கிருபையை நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் பெரிதாக இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உணவு உடை இருப்பிடம் தந்து ஆசீர்வதித்து நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி தீர்த்து நன்மை நாளை கிருபை நாடு முடிசூற்றி ஸ்தோத்திரம். கொடுத்த வேலை ஊழியம், கொடுத்த தாய் தகப்பன் பிள்ளைகள் பெற்றோர்கள் கொடுத்த ஊதியம், கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலே ஜீவனோடு எழுந்தோமே நமக்கு நன்றி. புதிய மாதத்தை காணும்படி செய்துமே நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்திலே கண்ட காரியங்கள் அநேகம், அதில் சில நன்மையானவைகளை தந்தீர் ஸ்தோத்திரம், சில தீமைகளை தந்தீர் ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே எங்களுக்கு பார்வோனையும் ஏரோதையும் கோலியாத்தையும் எசபேலையும் பார்த்தோம் செய்தீர். சில நேரங்களிலே என் ஆண்டவருடைய பிரிய கரம், நேசக்கரம், அனுகூலமான துணையாய் சிலர் எங்களுக்கு உதவி செய்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று நீர் எங்களோடு கூட உங்களுடைய வாக்கின் வழியாக சொல்லி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தொழுவேன், கூப்பிடுவேன், சேருவேன் என்ற பாடலை என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார் என் இந்த துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். சேர்ந்து பாடுங்க. என் இந்த துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள், தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார் என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். பார்ப்போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். பார்ப்போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கைகளை உயர்த்தி
ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருக்கு. நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதி உனக்கு வரப்பண்ணினு சொன்னவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். என் கடன்கள் நேரத்திலே, என் வறுமை சமயங்களிலே நீர் ஐஸ்வர்ய சம்மனராக இருந்து தரித்திரர்களை ஐஸ்வர்யனாக மாற்றுகிறவரும் பலவீனர்களை பலவானாக மாற்றுகிறவரும் நீரே. எங்கள் காயங்களை ஆற்றுகிறவர், மன காயங்களை ஆற்றுகிறவர் நீரே. உம்மையே நம்பினே நாங்கள் நிற்கிறோம். தோல்வியின் விளிம்பில் நின்று ஜெயத்துக்காக காத்து கிடக்கிறோம். அநேகர்கள் தலைமையில ஏறி போக ஆண்டவரே போனார்கள். ஆனாலும் கர்த்தர் நீரோ எங்களை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் குழந்தை இல்லாத இருக்கிற கர்ப்பங்கள் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருமணமாகாத பிள்ளைகள் விசேஷமாக நல்ல வரன்கள் கிடைக்க இந்த செப்டம்பர் மாதம் ஒரு காரியத்தை நீர் செய்யும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல வேலை இல்லாதவர்களுக்கும், வேலை உயர்விலே காத்திருக்கிறவர்களுக்கும், வேலை மாறுதலிலே செல்கிறவர்களுக்கும், மாறுதலுக்காக காத்திருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற மாதமாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் ஆசிரியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் உமக்காக தொண்டாட்டுகிற ஒவ்வொரு ஆசிரியர்களும், தலைமை ஆசிரியர்களையும் விசேஷமாய் பாதுகாத்து நீரே நல்ல மெய்ப்பன ஆயனாக இருந்து அவரை நடத்தும். அந்த ஆடுகள் ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, குடியில் இறங்காதபடிக்கு, அல்லது வேறு உபாதிகளுக்கும் இடர்களுக்கும் ஆகாதபடிக்கு என் தேவன் அவளை காத்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, புதிய மாதத்திலே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதனால சில வாக்குத்தத்தங்களோடு கூட நாம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். ஏனென்றால் கடந்து வந்த பாதை முழுவதும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். இந்த நாளிலே சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆபகுக் 2 அதிகாரம், ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அடுத்த வசனம் இதோ, அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. உங்களுக்கு எப்படி அதை நீங்க புரிந்து கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு காரியம் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். நம்ம கடந்து வந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், அல்லது நம்ம ஆரம்பித்த இந்த 25ஆம் ஆண்டு துவங்கி இது நாள் வரைக்கும் நமக்கு என்னென்ன நடந்தது என்று ஒவ்வொரு மாதம் நாம லிஸ்ட் போட்டு டைரி எழுதுறவங்க எழுதி வைத்திருப்பீங்கன்னா, பெரும்பாலோருக்கு ஆண்டவர் நன்மையை செய்திருக்கிறார். ஒரு சிலருக்கு ஆண்டவர் இன்னும் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு இந்த மாதம் நன்மை வரும். அதனால நம்ம காத்திருந்து என்ன ஆச்சுன்னா, நமக்கே ஒரு சந்தேகம் நமக்குள்ள, என்ன ஆண்டவரே அப்படின்னு வரும் பொழுது, ஆபகுக் அதே 1 அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை
உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். எழுதி வச்சுக்கோங்க. நம்பிக்கை போச்சு, ஆனால் நீங்க விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களிலே நான் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கடந்த வாரம் முழுவதும் சடனா ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். நான் போன வாரமே நேற்றைய தினமே நான் சொன்னேன். போன வாரம் சொன்னேன், இந்த 2 ராஜாக்களிலே 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. அதை நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான். இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கடவுளுக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவன் மரித்து போகிறான். அவன் கடன் வாங்கிட்டான். அவன் ஏன் கடன் வாங்கினான்னு எனக்கு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அநேக தீர்க்கதரிசிகளை பராமரிக்கும்படியாக, ஏனென்றால் அங்க ஒரு பெரிய குருக்குலம் மாதிரி இருக்கு, தீர்க்கதரிசியை வைத்து பராமரிக்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டலில் அவருடைய பிள்ளைகளுக்கு, அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு உணவளிக்கவும், உறைவிடம் கொடுக்கவும், ட்ரெஸ் கொடுக்கவும் அவன் கடன் வாங்கினானாம். இன்று அநேக தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உபத்திரம். ஏங்க கடன் ஆயிடுச்சு? பல காரணங்கள் உண்டு. ஆனா இங்க தேவனுக்கு கொடுப்பதனாலே கடன் ஆயிடுச்சு. தேவனுக்கு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் திரும்ப கொடுப்பார் என்பதுக்கு இங்க ஒரு உதாரணம் இருக்கு. அதுவும் சடுதியாய் கொடுப்பார். எங்கிருந்து வரும்னு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, தண்ணீர் அந்த பள்ளங்களிலே நிரப்பப்படும். ஆமென். அப்போ இங்க அவ கலங்கி சொல்லுகிறார், கடன் கொடுத்தவங்க என் பிள்ளை எடுத்துக்கோ. இப்போ ஒரு வீட்டுல தலைவருக்கு பிரச்சனைனா மனைவிக்கும் வரும், மனைவிக்கு பிரச்சனைனா அது பிள்ளைகளையும் பாதிக்கும். அந்த குடும்பமே நரகமாயிடும். இந்த செப்டம்பர் மாதம் அப்படி நரகத்துக்குள் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சடுதியாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒன்று, குறித்த காலத்தில் அவர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறப் போகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது. நியூ பிகினிங் யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்ம அதுதான் அடுத்த வாரம் முழுமையும் நாம் பார்க்க போகிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இந்த 10வது வாதை, அந்த வாதை முடிந்த பிறகு கர்த்தர் சொன்னார், இதோ ஒரு புதிய மாதம், அபிப் மாதம், இந்த மாதத்தில் நீ புறப்பட்டு போகணும். இட்ஸ் a நியூ பிகினிங், இட்ஸ் a நியூ ஜேர்னி டுவோர்ட்ஸ் a லிபரேஷன், அல்லது டுவோர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூ செட்டில்மெண்ட். இனி நீங்க யாரிடத்திலும் அடிமைப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை தான் நம்ம அடுத்த நாட்களில் தியானிக்க போகிறோம். பயங்கரமா இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் நம்ம தியானிக்கும் பொழுது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்த எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம நாளையிலிருந்து சிந்திப்போம். இன்றைக்கு ஒரு 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 செய்தி, என்ன செய்தினா, ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஃபேமிலி ஒரு சிங்கிள் மதர், 2 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் சிங்கிள் மதரா, சிங்கிள் பேரண்டா, சிங்கிள் ஃபாதரா, அல்லது ஏன் அப்பா அம்மா பிள்ளைகளா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலங்களில நான் கேள்விப்படுகிறது எல்லாமே, ஊழியக்காரர்கள், உண்மையாய் செய்கிற ஊழியக்காரர்களும், உண்மையா இருக்கிறவர்களும், வேலையிலே உண்மையா இருக்கிறவர்களும், குடும்பத்திலே உண்மையா இருக்கிறவர்களும், அதாவது எல்லா விதத்திலையும் ஓரளவுக்காவது நியாயமாய் நீதியாய் நடக்கிறவர்களுக்கு நிறைய உத்தரவு உண்டு. இதை கேள்விப்படும் பொழுது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கு. எனக்கும் அவர் நமக்காக நம்ம சைடில் நின்று நமக்கு முன்பாக கேடகமாக இருந்து நம்மை விடுவிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனாலும் போற போக்கு தான் நமக்கு மிகவும் மன தளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சொல்றாங்க, அடிமையாகிறாங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில்
உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று சொல். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவள், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா அது நிறைச்சிட்டே வரும். நிறைஞ்சதை எடுத்து நீங்க வை என்று சொல்லுகிறார். குறைவு இந்த இடத்துல நிறுத்திட்டு நான் கொஞ்சம் திருமண காரியத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவர் பின் பாயிண்டா யோசிக்க வச்சார். அன்னைக்கு தண்ணி திராட்சரசத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கலந்து கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய அற்புதம் இல்லை. ஆனா வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்துறது என்பதுதான் அற்புதம். அதாவது சாம்பார்ல தண்ணி ஊற்றி அதை எல்லாருக்கும் நிறைய பேர் பகிர்ந்து கொடுக்கறதுக்கும், ரசத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை தக்காளி புழிஞ்சு விட்டு அதை நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கும், வெறுமையே தண்ணியே சாம்பாராக மாற்றுறதுக்கும் ரசமாக மாற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை தான் ஆண்டவர் கானா ஊரிலே அவர் செய்தார். ஏன் இந்த திருமணத்தை பற்றி நினைப்படுத்துகிறார் எனக்கு தெரியல. இந்த மாதம் அநேகருக்கு கர்த்தர் சந்தோஷமான ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். கணவனாக மனைவியாக நான் நினைக்கப் போகிறேன். அவள் ஓர் உடலாக மாறப்போறான். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான். வெறும் பாத்திரத்திலே நிறைத்ததை எடுத்து வைத்தாள். அவளிடத்தில் வந்து போய் தன் பிள்ளைகளிடத்தில் கதவை பூட்டி கொண்டு அந்த பாத்திரங்களை அவளுக்கு கொடுத்து அவளை வார்த்தார். இந்த பாத்திரம் நிறைத்த பின்பு அவர்கள் தன் மகன் ஒருவரை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பொண்ணு என்று சொன்னார். மீந்து எடுக்கிற மாதமாக கர்த்தர் மாற்றணும் ஜெபம் பண்ணுவோம். மீந்தது கடனை அடைக்கிற மாதம், மீந்த எடுக்கிற மாதம், வெறுமையான குடங்கள் நிறைகிற மாதம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுகிற மாதம், உங்களுடைய அடிமைதனம் மாறுகிற மாதம். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய இழப்புகளுக்கு கர்த்தர் இரண்டுப்பான நன்மையை கொடுக்கிற மாதம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துட்டு நான் உங்களுக்காக செபிக்க நான் விரும்புகிறேன். அது யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்காக அந்த செய்தியை வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். செப்டம்பர் மாதம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வசனம் அதான் சொல்லுது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திடீரென்று சடுதியாய் சில காரியங்கள் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதிசயம்.
ஆச்சரியமா, அற்புதமா அவர் செய்வார். வனாந்திரத்துல 5 அப்பம் 2 மீன் தான். 5000 பேருக்கு மேலே போஷிக்கப்பட கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். 25 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் வனாந்தரத்துல உணவு கொடுக்கணும்னா கஷ்டம். மனுஷரால் இது கூடாது. ஒருத்தன் கேட்டான், வானத்து மதகுகளை திறந்தா இது நடக்குமோ, திறந்தா நடக்குமோ என்று கேட்டான். அப்படிதான், நிஜத்துல பார்த்தா இது முடியாதுதான், நிஜத்துல பார்த்தா இது ஆகாதுதான், நடக்காதுதான். ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேல போஷித்து மீதம் 12 கூடுகளை எடுத்த என் ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், 12 வருடமாய் பெரும் பாடு. அதே போல 18 வருடமாய் ஒரு பெண் குனிந்த நிலையிலே இருந்தார். சற்றே நிமிரக்கூடாது. ஆண்டவர் கையை வைத்த உடனே நிமிர்ந்து, இம்மீடியட்லி. இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்பிக்கையோடு இருக்கு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இம்மீடியட்டா இதெல்லாம் உங்க மனசுல வரணும், ஒவ்வொரு நாளும் வரணும். இன்னும் ஐயா சொன்னாங்களே உடனேன்னு சொன்னாங்களே, எங்கெல்லாம் உடனே வருது பார்க்கலாம். உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமை. இன்னைக்கு கூட நீங்க படுத்து கிடக்குறீங்களா? நடக்க முடியலையா? பார்க்க முடியலையா? ஓட முடியலையா? வேலை செய்ய முடியலையா? பிசினஸ் பண்ண முடியலையா? எழுமுங்க, இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். வெள்ளியும் இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் சொல்ல போற பாருங்க, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு தரித்திரன். நான் என்ன சொல்றேன்? நான் ஒரு தரித்திரன். நான் ஒரு ராசி இல்லாத, இப்படின்னு எனக்கு எது வேணும்னா நீங்க பட்டம் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். ஆனாலும் நான் எங்குள்ள இருக்கிற ஒருத்தரை பத்தி நான் சொல்லட்டுமா? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட. அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த அந்த லேம் மேன் உடனே எழுந்து குதித்து துள்ளி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே உடனே ஆலயத்துக்குள் போனார். கர்த்தர் நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் உள்ளது. சில யோசிப்பாங்க, ஐயோ என்ன வாழ்க்கையே போச்சு, 8 மாசம் பிறந்துச்சு, வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்குது. ஆமா, சடுதியா ஒரு வெளிச்சம் உங்களை பிரகாசிக்கும். எங்கிருந்து வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது, யாரிடம் இருந்து வரும் என்று தெரியாது. ஆனா நன்மை வரும், அனுகூலம் வரும், அனுகூலமான கிருபைகள் வரும். அப்படி அனுகூலம் பண்ணுகிற நடுவே நான் வாசம் பண்ணுகிற நாள் வரும். எதிராளிகள் இல்லாத நாட்கள் வரும். நமக்கு விரோதமாய் நின்றவர்கள் இல்லாத போகிற நாட்கள் வரும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதத்துக்காக, அடியனுக்காக, அடியாளுக்காக, என்னுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கனமான ஊழியம் எதிர்ப்புகள், அதாவது பிசாசின் எதிர்ப்புகள் மத்தியிலே இந்த ஊழியம் எங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் போராட்டத்தின் மத்தியில, பிசாசுகளின் போராட்டத்தின் மத்தியில, பிசாசுகளின் உங்களுடைய உதவி இல்லாமல், ஜெபம் இல்லாமல் நிச்சயமாக தனியாளாக எதிர்த்து நிற்க கூடாததுனால தயவு செய்து எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கூட கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நம்ம பரஸ்பரம் நாம் ஜெபித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே குறித்த காலத்தில் என் ஆண்டவருடைய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அதற்காக காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை. நீ விசுவாசியாமல் போனால் கர்த்தர் உனக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார். சடுதியால் காரியங்களை செய்து முடிப்பார். அந்த 12 வருட பெண்ணுக்கு சடுதியாய் செய்தவர், 18 வருட பெண்ணுக்கு சடுதியாய் செய்தவர், 38 வருடமாய் இருந்தவனுக்கு சடுதியாய் செய்தவர். என் தேவன் அந்த ஏழை விதவிக்கு, அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு சடுதியாய் செய்தவர், வனாந்திரத்திலே செய்தவர். கர்த்தர் நமக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடனை அடைத்து ஜீவனம் பண்ணு என்று சொல்கிற வார்த்தை, திருமண வாழ்க்கையோ குழந்தை பேரோ எல்லாம் சடுதியாய் நடக்கும். உங்களுடைய முயற்சினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர் மீது உடைய கரம் இருக்குது. உடைய ஊழியக்காரர்கள் விரோதமாய் நிற்கிறவர்கள் மீது உடைய சினம் இருக்குது. எலியாவை போஷித்தது போல இந்த பிள்ளைகளை போஷித்து நடக்கும். ஆண்டவரை இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த செப்டம்பர் மாதத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இது ஒரு ஸ்ப்ரிங் டைம். ஆண்டவர் இந்த சமயம் அவர்கள் இலை துளிர்த்து, ஆரோனின் தோல் துளிர்த்தது போல துளிர்த்து வளர்ந்து நமக்கண்டு சாட்சியாக நிற்க, ஒருவருக்கும் ஒரு கண்ணீர் சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. ஒருவருக்கும் ஒரு சேதம் வரக்கூடாது. ஒருவருக்கும் துஷ்டன் அவன் வழியாக பிரவேசிக்கக்கூடாது. அவன் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட வேண்டும். ஒருவருக்கும் எதிராளி வரக்கூடாது. ஒருவரும் மரணத்தை காணக்கூடாது. ஒருவரும் வியாதியிலே படுக்கக்கூடாது. ஒருவருக்கும் விபத்துகள் வரக்கூடாது. இந்த வருஷத்துல, இந்த மாசத்திலே திருமண நாளையும் அல்லது பர்த்டே காணுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுங்க. நிறைய திருமண நாள் நடக்கிறது, திருமணம் நடக்கிறது செய்தி வரட்டும். கர்த்தர் அப்படி நடத்துங்க. இந்த ஏழை கூப்பிட்டார், இந்த ஏழை கூப்பிட்டார். ஜெபம் பண்ணுங்க. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழையும் அனாதையும் கைவிடப்பட்டவனாக இருக்கிற நான் நம்மை நோக்கி பார்க்கிறேன். ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீரா? கைவிடப்பட்ட நிலையில, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில, ஓரங்கப்பட்ட நிலையில நம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு தைரியத்தை எனக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கம் நிலைத்திருப்பதாக.